முதலமைச்சர் கொண்டு வந்த முத்தான திட்டத்துகளில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 9,21,000 பேர் பயன்பெறாங்க. மாதம் 1000 ரூபா அப்படின்ற வரும்போது முதலமைச்சர் இந்த இன்றைக்குள்ள நிதி நெருக்கடியிலையுமே மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். அவங்க கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்றதுனால பார்த்து செய்கிறார் ஒவ்வொரு திட்டத்தையும். அது கொண்டு வரும்போது இதெல்லாம் எதுக்கு 1000 ரூபா அப்படின்னு. நீங்கள் வசதி வாய்ப்பாக கோடீஸ்வரனாக இருக்க பிள்ளைகளுக்கு 1000 ரூபா பெருசு இல்லை. ஏழ்மையாக இருக்குது நடுத்தர வீட்டில் ஒரு புத்தகம் வாங்கணும், 500 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கணும்னா கூட வீட்டில் சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுனால அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி படிக்க முடியுது. அப்படின்னு மாதிரி எண்ணற்ற திட்டங்களில் கொண்டு வந்தாலும் இது முத்தான திட்டமான இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு முதலமைச்சருக்கு நன்றி. இந்த திட்டங்கள்லாம் தொடர வேண்டுமென்றால் 2026லையுமே நம்ம திமுக தான் ஆட்சிக்கு வரணும், நம்ம கூட்டணி கட்சிகள் தான் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுவரை ஒரு வரலாற்று 234 தொகுதியிலையும் வென்றதா சரித்திரம் இல்லை. திமுக 234 தொகுதியிலையும் வெல்ற முயற்சியில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளாம் உறுதுணையாக இருக்கணும்.